நம்ம கஸ்டமரை ட்ரிப்புக்கு கூட்டி போனோம்னா கஸ்டமர் நம்மளை கூட்டி போய் ஊசி போட்டு விட்டாங்க பார்த்தீங்களா. ஹே ஃபேம், வெல்கம் டு ஸ்ரீஹெச் டிராவல்ஸ். நைட்டு 12:30 நம்மளும் கஸ்டமர் பிளேஸுக்கு போயாச்சு. இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்புறோம்னு பார்த்தோம்னா திருப்பதி தான் போகிறோம். திருப்பதிக்கு நம்ம போகணும்னா நம்ம வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் பெர்மிட் எடுக்கணும். அதுவும் எடுத்தாச்சு. நம்மளும் கஸ்டமர் பிளேஸுக்கு போயிட்டோம். கஸ்டமர் நம்மளுக்கு மாலை வாங்கி வச்சிருந்தாங்க, வண்டிக்கு பூ வாங்கி வச்சிருந்தாங்க. ரெண்டையுமே போட்டுட்டு 1:30 நம்ம கஸ்டமர் வீட்டில இருந்து சூடம் பொருத்திட்டு கஸ்டமர் வீட்டு முக்கிலே ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஒரு சிதற தேங்காவை போட்டுட்டு நம்மளும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். மதுரையிலேருந்து நான் ஸ்டாப் வண்டி எங்கேயும் நிப்பாட்டாம விடிய காலையில் 6 மணிக்கெல்லாம் நம்ம திருவண்ணாமலை வந்துட்டோம். வண்டியை பார்க்கிங் போட்டுட்டு நம்மளும் கோயிலுக்கு சாமி பார்க்க உள்ள போயிட்டோம். காலையில் வெள்ளனா போனனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு. சாமியை கும்பிட்டுட்டு வெளியே சுண்டல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டே நம்மளும் வண்டிக்கு போயிட்டோம். திருவண்ணாமலையை முடிச்சு நம்மளும் வேலூர் கிளம்பிட்டோம். வேலூரில் என்ன கோயில்னு பார்த்துட்டோம்னா ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு தான் நம்ம போயிருந்தோம். கோயில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலத்து கோட்டை கோயில் மினிக்கு இருந்துச்சு. கோட்டையை சுற்றி தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. தண்ணியை தாண்டி தான் நம்ம கோயிலுக்கே போகணும். அங்கே கொலு வச்சிருக்கனால மீனாட்சி அம்மன் சிலையை வச்சிருந்தாங்க. அங்கே சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் போய் உட்காந்துட்டோம். என்ன அன்னதான சாப்பாடு போட்டாங்கன்னு பார்த்தோம்னா முட்டைக்கோஸ் பீட்ரூட் பொரியல், சாதம், மோர் குழம்பு வச்சிருந்தாங்க. நான் கூட கோயில் அன்னதானம் தானே டேஸ்ட் இருக்கான்னு பார்த்தோம். உண்மையிலே வேற லெவல் டேஸ்டா இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நம்ம தான் தட்டை கழுவி வைக்கணும். தட்டெல்லாம் கழுவி அங்கே வரிசையில் அடுக்கி வச்சுட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். ஆந்திர பிரதேஷ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டிலேயே பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ்க்கு 10 ரூபா பெட்ரோல் டிஃப்ரென்ஸ் வரும். நம்மளும் மதியானம் 3 மணி அளவில் போய் திருப்பதிக்கு ரீச் ஆகிட்டோம். கெஸ்ட் ரூமுக்கு ஏற்றாப்பே நம்மளுக்கு ஒரு ரூம் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. மொத்தம் 2 days நைட் நம்ம அந்த ரூமில் ஸ்டே பண்ணோம். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சு நம்ம ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. நம்மளும் திருப்பதியில் இருக்க தேவஸ்தானத்தில் போய் கீழே உட்காந்துட்டோம் வரிசையில். அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் எனக்கு காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு. உடம்புலாம் ஒரு மணி குதுகுதுன்னு மேல் ரொம்ப டயர்டாயிருச்சு. என்னால் அங்கே ரொம்ப நேரம் உட்கார முடியல. நானும் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு தேவஸ்தானத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். பார்த்தா என் கூட கஸ்டமரும் கிளம்பி வந்துட்டாங்க. என்னால் அவங்களும் டிக்கெட் புக் பண்ணாம முடியாமல் போயிருச்சு. தேவஸ்தானத்தில் செக் பண்ணிட்டு நம்மளுக்கு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. அது பக்கத்தில் இருக்க கடையில் சுடுதண்ணி வாங்கி அங்கேயே டேப்லெட்டை போட்டுட்டேன். நம்மளும் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நைட்டு டிஃபன் என்னன்னு பார்த்துட்டோம்னா PS4 தான் டிஃபன் சாப்பிட போயிருந்தோம். திருப்பதியில் இருந்த 3 நாளுமே நம்ம PS4 தான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். நைட்டு நம்ம ரூமுக்கு வந்துட்டு நம்மளுக்கு காய்ச்ச குறையிலேன்னு கீழே இருக்க கிளினிக்ல 2 ஊசி போட்டு விட்டாங்க. பக்கத்துலேயே மெடிக்கல் இருந்தனால டாக்டர் சொன்ன டேப்லெட்ஸ் தான் வாங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன நினச்சு நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. டாடா, பை பை.